சில இந்த கேள்வி கேட்பார்கள் அல்லவா, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்க இழக்க முடியாது என்று சொல்லுங்க. பிறகு எதற்கு இந்த மாதிரி போதனை? அவன் தான் இழக்கவே முடியாது, அவன் என்ன பாவம் செய்தாலும் இழக்கவே முடியாது, அப்ப நீங்க எதற்கு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறீர்கள்? அவருக்கு அதாவது அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் என்று சொன்னால், அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவான். அப்ப அவனுக்கு ஏன் போதிக்கிறீங்க நீ பாவம் செய்யாது என்று ஏன் போதிக்கிறீங்க? அவன் தான் என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போவானே என்று சொல்லி இவர்கள் எண்ணுகிறார்கள் அல்லவா? இது ஒரு தவறான கேள்வி, தவறான எண்ணம். என்னவென்றால், நாம் பாவம் செய்யாமல் இருப்பது பரலோகத்துக்கு போவதற்கு அல்ல. அப்போ இவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? நாம் கஷ்டப்பட்டு இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றுவது எதற்காக? பரலோகத்துக்கு போவதற்காக. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம், நீங்கள் செய்கிற பாவம் உங்களுடைய பரலோகத்தை இழக்க வைக்காது என்கின்ற அந்த எண்ணம் இவர்களை எப்படி மாற்றுகிறது? அப்போ நம்ம என்ன வேணாலும் பாவம் செய்யலாம் அப்படி மாற்றுகிறது என்று சொன்னால், அந்த மாதிரி எண்ணம் இவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால், இவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் இன்னும் தேவனோட அன்பின் அடிப்படையில நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு வரவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே நாம் தேவனுடையவர்களாக மாறிவிட்டோம், நம்முடைய பாவத்துக்காக மரித்து விட்டோம். இப்பொழுது புதிய மனுஷன் கண்டிப்பாக புதிய மனிதர்கள் ஜீவன் அடைந்து ஆளுவார்கள், இது நிச்சயம். அப்ப ஏன் பாவம் செய்யக்கூடாது? ஏன் பாவம் செய்யக்கூடாது என்றால், நான் தேவனுடைய, நான் இப்பொழுது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதுனால் இந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இதுதான் சிம்பிள். நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன், நான் பரலோகத்துக்குரியவன் தான். இந்த சரீரம் என்னை பாவத்துக்கு இழுக்கிறது, ஆனால் நான் இதை செய்யப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? இது என்னுடைய தகுதிக்கு இழுக்கு. இதைத்தான் நாம் போதிக்கிறோம். மக்களே, நம்முடைய தகுதிக்கு ரட்சிக்கப்பட்டவர்களே, நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள், நீங்கள் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக ஒப்புக் கொடுத்து விட்டீர்கள், கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள், இப்பொழுது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள். இதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த சரீரத்திலே அந்த பாவத்தை ஆள விடாதீர்கள் என்று சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த சத்தியம் விளங்கும். நாம் பாவம் செய்யாமல் இருப்பது, இந்த மாம்சத்திலே இந்த சரீரத்திலே பாவத்தை ஆளவிடாமல் இருப்பது எதற்காக? நான் இப்படி செய்தால்தான் பரலோகத்துக்கு போவேன் என்பதற்காக அல்ல. நான் ஏற்கனவே பரலோகத்துக்குரியவனாக இருக்கிறேன், தேவன் என்னை அவருடையவனாக மாற்றி வைத்திருக்கிறார். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், எனக்கு பாவம் செய்ய பிடிக்கவில்லை, அதுக்கு மரித்து விட்டேன். நான் இப்பொழுது தேவனுக்கென்று பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் தேவனுக்குரியவன். அப்படிப்பட்ட நான் இந்த சரீரத்தை பாவத்துக்கு விட மாட்டேன், ஒப்புக் கொடுக்க மாட்டேன். நான் தேவனுக்கு நீதிக்குரிய சரீர ஆயுதங்களாக ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி என்னுடைய சரீரத்தை நான் சரிப்படுத்துகிறேன். இதுதான் வேதம் சொல்லுகிறது. கிருபை என்ன செய்கிறது? கிருபை நம்மை தேவனுக்குரியவராக மாற்றி வருகிறது, தேவனுக்கு நிறுத்துகிறது. மட்டுமல்ல, கிருபை நமக்கு போதிக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தான் ரட்சிப்பை இழக்க முடியாது என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, பின்ன ஏன் போதிக்கிறீர்கள்? கிருபை போதிக்கும். கிருபை போதிக்கும் என்றால், கிருபை வேத வசனத்தின் மூலமாக போதிக்கும். அந்த வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கிற மனிதர்கள் மூலமாக கிருபை போதிக்கும். என்ன போதிக்கும் கிருபை? தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஏன்? அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். எதற்கு தெரியுமா? நம்முடைய சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்யத்தக்கதாக பக்தி வைராக்கியமுடையவர்களாக மாறவும் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ அவருடைய அந்த ஒப்பு கொடுத்தலை விசுவாசிக்கிறவர்கள் அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள், அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறார்கள், நற்கிரியை செய்ய இயல்பாகவே விருப்பம் கொண்டு, அதாவது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகவே தான் சொல்லுகிறார் கிருபை போதிக்கிறது. அப்போ
நாம் என்ன செய்ய வேண்டும்? அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் இந்த உலகத்தில் தோன்றுகிற இந்த சரீர இச்சைகள் இதெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் இந்த உலக காரியங்களில் சிக்குள்ளாமல் நாம் இயேசு கிறிஸ்து வருகிறார், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப கிருபை ரட்சிக்கப்பட்டவன் இடத்திலே வந்து ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தார், ரட்சித்தார், உனக்கு இப்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது. ஆகவே அவர் வரப்போகிறார், இந்த சரீரத்திலிருந்தும் விடுதலை தரப்போகிறார். அதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இந்த இச்சைகளை எல்லாம் வெறுத்து விடு, லௌகிக இச்சைகளை எல்லாம் வெறுத்து விடு என்று சொல்லி கிருபை போதிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கிருபை போதிக்கிறது. காரணம், ரட்சிக்கப்பட்டவன் தான் அந்த என்னது தேவனோடு அந்த உறவிலே இருக்கிறான். அதைத்தான் நான் போதிக்கிறோம். இங்கே ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழப்பான். சட்ட திட்டங்களை கை கொள்ளவென்றால் அதை இழந்து விடுவான் என்கிறதற்காக அல்ல. இவன் ஏற்கனவே கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான். அந்த நீதிமான் என்கின்ற அந்த மனிதனுடைய சரீரம் மாம்ச இச்சைகள் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு கிருபை போதித்து அவன் ஆண்டவர் கொடுக்கிற அந்த விருப்பத்தின்படி செயல்பட வைக்கிறது. இதுதான் பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்களுக்குள்ளாக அந்த எண்ணம் விருப்பம் இருக்கிறது. தேவனே அந்த விருப்பத்தை தருகிறான். தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த சரீரம் அதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது அல்லவா, இந்த மாம்ச இச்சைகள், அதை நிறைவேற்ற வேண்டும். அதாவது பரிசுத்தமாக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இதற்கும் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழப்பான் என்பதற்கு சம்பந்தம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அதை இழக்கவே முடியாது. காரணம், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.